அண்மையில் காஜாங் வட்டார பள்ளியொன்றில் செய்யாத தவற்றை ஒப்புக்கொள்ள சொல்லி மாணவி ஒருவரை ஆசிரியர்கள் திட்டி அவமானப்படுத்தும் காணொளி சமூக ஊடகத்தில் வைரலானதை தொடர்ந்து அச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரும் காணொளியை பார்த்த வலைத்தளவாசிகளும் எந்த புகாரும் செய்யாத நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியர் ஒருவர் நடந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளதாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உண்மையை கண்டறிய காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று அவர் மேலும் கூறினார். அவ்வழக்கு குழந்தைகள் சட்டம் மற்றும் தொடர்புத்துறை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கெட்டுக்கு அபராதமும் 20 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.